ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். எப்போவுமே நம்ம ஏதாவது குழம்பு ஏதாவது சாப்பிட்டோன்னா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆம்லேட் அந்த மாதிரி ஐட்டம் வச்சுருப்போம். இப்போ ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. ஓகே, இதை பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கசகசா எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த இலை பிரியாணி போடுவோம்ல, அந்த இலை எடுத்துகிட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதை அரைக்க தான் போகிறோம். பூண்டை தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பூண்டு இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி, அதையும் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயமும் அந்த பேஸ்ட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்படி கிண்டி விடும்போது ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக கை விடாமல் கிண்டி விடணும். இப்போ அந்த லைட்டாக அந்த கலர் வந்து அந்த பேஸ்டெல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணணும் அதே ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அது போக ஒரு பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை விடாமல் நீங்கள் நல்லா கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா நம்ம மெஷர் பண்ணோம்ல, அந்த ஸ்பூனுக்கு மெஷர் பண்ணோன்னா கரெக்டாக 1.5 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அப்படின்னா 1 ஸ்பூன் வரும். இதையும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். மசாலா கொதித்து வர்றதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல, அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கொதித்து வரும்போது நல்ல கெட்டியாக இருக்கும். அந்த ரா ஸ்மெல்லும் போகணும். ஸோ தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் ஆம்லேட் ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு லைட்டாக தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். 3 முட்டையும் கரெக்டாக உள்ளே அடித்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம எப்படி ஆம்லேட்க்கு நம்ம உள்ளே ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அந்த உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஆம்லேட்க்கு வந்து ரெடி பண்ணலாம். நல்லா பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆம்லேட்க்கு ரெடி பண்ணுறேன். ஆம்லேட் வந்து நம்ம நார்மலாக போடுற அந்த பெரிய சைஸ் இல்லாமல் கொஞ்சம் அதை விட மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆம்லேட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ குட்டி குட்டியாக நீங்கள் இதை விடவும் ஸ்மால் சைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 ஆம்லேட் எனக்கு வந்திருந்தது. 3 எக்குக்கு 6 ஆம்லேட் வந்து அந்த மாதிரி இருந்தது. இதை இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் லைட்டாக ஆயிலெலாம் பிரிஞ்சு குழம்பு வந்து ஒரு 90% ரெடி ஆகிற ஸ்டேஜில் வச்சுருந்த ஆம்லேட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன். லைட்டாக அப்படி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஆம்லேட் நல்லா ஊறி போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே மேற்பட்டாப்பில் கருவேப்பிலை தூவிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இலை வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது. சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.